திரு நாகராஜ், ஒருங்கிணைந்த அதிமுக பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு செங்கோட்டையன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த நேரத்தில் பிரதமர் வர நேரத்தில் பாஜக தலைவரோடு பேசுனேன் அப்படின்றதெல்லாம் சேர்த்து உள்ளே கொண்டு வராரு. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறப்போ அவரும் இதை கிளப்புவதனுடைய நோக்கம் என்ன சார்? ஒருங்கிணைந்த அதிமுகன்றது அதிமுக பொதுக்குழுவில் வந்து கூடி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. ரைட். நீங்கள் அதிமுக இஸ்கோட்டு எடப்பாடி பழனிசாமி இஸ்கோட்டு அதிமுக. பாஜக என்ன சொல்லிடுச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதான் ஃபைனல்ன்றத பாஜக அந்த பாயிண்டில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் செங்கோட்டையன் அவர்கள் சேருவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கடைசியில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். லாஸ்ட் மினிட்ல இப்போ கிடையாது, சேருவதற்கான ஒரு சின்ன வாய்ப்பு திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்குது. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கூட்டணி கட்சியாக வருவாரா மாட்டாங்க, நிச்சயமாக வர மாட்டார். ஏன்னா அவர் ஆல் த கொலாட்ரல் டேமேஜ் நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 months. ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா மாட்டார்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் அந்த கேஸை வந்து திருப்பி வந்து ரினியூ பண்ணார். ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் இன்றைய தினத்தில் வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. இருக்கிற ஒரு வாய்ப்பு வந்து திரு செங்கோட்டையன் சார் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரும் ரொம்ப பர்சனல் அட்டாக் வரைக்கும் பேசிட்டு அவரும் பேசிட்டு இருக்காரு. பட் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கறது வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும்தான். மைட் பி வந்து எடப்பாடி பழனிசாமி நான் முதல்ல பாஜகவோட ரோல் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நோ ரோல் ஃபார் பாஜக. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இதற்கு மேல் பாஜகவுக்கு எந்த ரோலும் கிடையாது. அது அதிமுக பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டிய முடிவு. இதற்கு பாஜகவுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஆனால் பாஜகவுக்கு எங்கே ரோல் வரும் அப்படின்னா, ஒருவேளை நாளை ஓபிஎஸ்சியும் டிடிவியும் கூட்டணி கட்சியாக சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி அவர்கள் வில்லிங்னஸ்ஸாக வராரு கடைசி நிமிஷத்தில் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பாஜக வந்து நான் பேசுகிறேன், பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் வருவாங்க. தவிர சென்ற முறை பீகார் எலெக்ஷன்ல சிராக் பாஸ்வானை கொண்டு வந்தது இல்லை, அவர் போன எலெக்ஷன்ல தனிச்சு விரும்பினதுக்கு அப்புறம் தான் சிராக் பாஸ்வான் உள்ள கொண்டு வராங்க. புரியுதுங்களா? இவர் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்து இல்லை நான் ஜெயிக்கணும் இந்த எலெக்ஷன்ல ஒரு பாயிண்ட் வரும்போது தான் சரி அந்த பாயிண்ட்ல இருந்து எடப்பாடி வரணும். சரி நாங்கள் வந்து இவர் 2 பேரும் சேர்த்துக்கிறது ரெடியாக இருக்கேன் சார் அப்படின்னு பிஜேபி கிட்ட சொன்னால், பிஜேபி நிச்சயமாக பிரிட்ஜ் ஒர்க் பார்க்கும், அதில் டவுட்டே கிடையாது. பட் அவர் ரெடியாக இருப்பாரா மாட்டாரான்றது $1 million கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு யார்கிட்ட விடை இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட மட்டும்தான் அதுக்கு விடை இருக்குன்னு நான் இவங்க எங்கே போவாங்க? தினகரனோ திரு ஓபிஎஸ்ஸோ இவங்கெல்லாம் எங்கே போவாங்கன்னு கேள்வி இருக்குல்ல. தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன், ஓகே, இவங்க 3 பேரும் தனித்து நின்றால், தனியாக நின்றா, ரிபலா நின்றா 1% 2% ஓட்டை வந்து பிரிப்பாங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக அதிமுக ஓட்டை பிரிப்பாங்க. ஜென்ரலாக ரிபல் வந்து தனியாக நின்றா அதற்கான பல்ஸே வேறு, அதுக்கான ப்ரெஷரே வேறு. ஜென்ரலாக தே டூ ஸ்பாயில் ஸ்போர்ட். ஆனால் அதே ரிபல் வந்து கூட்டணிக்குள்ளே போகிறாங்க. டிடிவி தினகரனுக்கு ஏன் அந்த மாசு இருந்தது போன எலெக்ஷனில்? மாசுனா என்ன சொல்ல, அந்த வாங்கின பர்சன்டேஜ் ஓட்டு இருந்தது அப்படின்னா, அவர் தனியாக முதலமைச்சர் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் பண்ணி தேமுதிக உள்ளே சேர்த்து தனியாக போனார். நான் சொல்கிற லாஜிக் புரியுதுங்களா? ஸோ அதே போல் அவர் தனித்து இந்த 3 பேர் களம் காணா அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் இவர்கள் இப்போ டிவி கேட்ட சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டிவி கேட்ட போனால் அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு அது பெரிய அஃபெக்டாக இருக்காதுன்றதை நான் பர்சனலாக பார்க்குறேன். ஒரு அரசியல் வியூவராக நான் பார்க்குறது அதுதான். இவங்க உள்ளே போயிட்டாங்க, அதாவது ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து இந்த ரிபல் ஃபேக்டரை பண்ண முடியாது. டிவிக்கு என்ன ஓட்டு வாங்குது, இவங்க என்ன ஓட்டு வாங்குது, இவங்களே கூட்டணிக்கு போயிட்டாங்க. மக்கள் நல கூட்டணி மாதிரியான ஒரு எஃபெக்டை கொடுத்துச்சுன்னா ஆளுங்கட்சி திரும்ப ஜெயிச்சிடாது. இல்லையே, விஜய் இப்போ என்ன சொல்றாரு பாருங்க. விஜய்க்கும் திமுகவுக்கும் இந்த தமிழ் படத்தை சிவா வந்து இவங்க ஒரு மறு வச்சுட்டு நான் மாறு வேஷம் போட்டிருக்கேன்னு அதுதான் டிஃபரன்ஸ். வெறும் பேர்ல மட்டும் தான் டிஃபரன்ஸ். 2 பேரும் எஸ்ஐஆரும் 2 பேரும் எதுக்குறாங்க. நீங்க எந்த இஷ்யூ எடுங்க, 2 பேரோட ஸ்டாண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரைட். எந்த இடத்துலையுமே மாற மாட்டேன்றாங்க. என்ன இந்த ஆட்சி போனோம், இந்த ஆட்சி வந்து சரியில்லைன்ற ஒரு ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுക്കുക. அது எல்லா கட்சியும் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக எந்த எலெக்ஷன் வந்தாலும் இருக்கு. இப்போ 2006 வந்து இவர் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது ஜெயலலிதாக்கு எதிராக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணார், கலைஞருக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணார். ஆனால் ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக தான் அவர் இம்மன்ஸாக பண்ணும்போது அந்த 10% ஓட்டு வந்து ஃப்ளோ ஆச்சு. ரைட். விஜயகாந்த் அவர்களுக்கு நேஷனலிஸ்டிக் வியூ இருந்தது. இன்னைக்கு வந்து பிஜேபியை வந்து விஜய் அக்செப்ட் பண்றாங்க கேட்டால் இல்லை. ரைட். ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது வந்து திமுக வாக்கை தான் பாதிக்கும். ரைட். இந்த ரிபல் ஃபேக்டர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இவங்க 3 பேரும் தனியாக நிற்கணும். 234 தொகுதியில் தனியாக வந்து நிற்கணும். அது நிற்பாங்களா மாட்டாங்களான்றத கொஸ்டின் இருக்கு. இந்த இடத்துல பாஜக வேணா குஷன் பண்ணலாம். நீங்கள் வந்து தனியாக நிற்காதீங்க, யூ மூவ் ஃபார் திஸ் எலெக்ஷன் அப்படின்னு அவங்கள வந்து ஒரு அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளிங்க் சான்ஸ். சசிகலா தேர்தல் அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்ற. எஸ், கரெக்ட். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. தவிர இவங்க 3 பேரும் வந்து தனியா நின்று இது பண்ணலாம். ஆனா இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. ஒருவேளை இவர்கள் 3 பேரும் ஒருவேளை இவங்க 3 பேரும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணி லெட்டர் ஏதாவது கொடுத்து அந்த மாதிரி ஒரு ரிவர்க் பண்ணி நடந்தா இதெல்லாம் பிளிங்க் சான்சஸ் தான். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. இல்லை ஒரு பிளிங்க் சான்சஸ் தான். நான் பார்ப்பது ஒன்று தான்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை சேர்த்துக்கணும் யாரை சேர்த்துக்கூடாதுன்றதுல முடிவு பண்ணணும். அவர்கிட்ட தான் அந்த அதிமுக பொறுத்தவரை இருக்கு. ஓகே, கேட்போம். நான் திரு பாபு முருகவேல்ட்ட மெகா கூட்டணி அப்படின்ற வாய்ப்பெல்லாம் அதிமுக பரிசீலிக்குது, ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றத நிராகரிக்குதே, அது உங்களுக்கு வர்ற ஓட்டு தானே, அது ஏன் வேணான்றீங்கன்ற கேள்வியை வைக்கிறாங்க. இப்போ சொந்த பையன் திரு கருணாநிதியினுடைய மூத்த மகன் திரு அழகிரி மிக செல்வாக்கோடு தென் தமிழகத்தில் விலகி கொண்டிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய தூணாக இருந்தார். அவர் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற போது சிலர் மதுரைக்கு செல்வதற்கே தவிர்த்தார்கள். அது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் அவரையே கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டார் என்ற காரணத்திற்காக கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வராமல் போயிடுச்சா? ஒரு இயக்கம் என்பது நிரந்தரமானது, ஒரு நிறுவனம் என்பது நிரந்தரமானது. இந்த நிறுவனமோ இயக்கமோ அதை சார்ந்து அதனுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றால் போல அதனுடைய செயல் திட்டங்களுக்கு ஏற்ப செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் தான் அதனுடைய தொடர்ந்து அந்த நீரோட்டத்தில் பயணிக்க முடியும். மாறாக அதனுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து வெளியேறுகிற போது தனியான ஒரு திசையை நோக்கி பயணப்படுகிற போது அதிலே நாம் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். நாம் மரியாதை குறைவாகவோ குறைத்து மதிப்பிடுவதாகவோ நீங்கள் எண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அண்ணன் கே.சி. பழனிசாமி புரட்சித் தலைவர் இருக்கிற போதே நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் அவருக்கு கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டார் என்ற காரணத்திற்காக இந்த கட்சியிலிருந்து அவர் விலக்கப்படுகிறார். அவர் விலக்கப்பட்டுட்டார் என்றதுக்காக அதிமுக சிறுமைப்பட்டு விடவில்லை. அவரால் பெரிய பாதிப்பு உண்டாக்கிவிட முடியும் என்று அதிமுக நினைக்கவில்லை. அதுபோலத்தான் அண்ணன் செங்கோட்டையனையும் அண்ணன் பன்னீர்செல்வத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டார்கள் என்ற காரணத்திற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நீக்கப்பட்டவர்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் சிதைந்துவிடும், அழிந்துவிடும், வெற்றி பெறாது என்று சொல்வது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை சொல்பவர்கள் யார் என்று பார்த்தால், இது போன்ற காரணங்களை சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாமா, அதனுடைய செல்வாக்கை குறைத்து விடலாமா என்று எண்ணக்கூடியவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுபோல இது ஒரு இயக்கம் நிரந்தரமானது. 96 மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தோல்வியை சந்தித்த பிறகு ஒரு 4 மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய துறைகளை தன்வசம் வைத்திருந்த 96 96 வரையிலே வைத்திருந்த தலைவர்கள் தனியாக வெளியே சென்று தனியாக ஒரு இயக்கம் காணுகிறார்கள். அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து விட்டதா, ஒழிந்து விட்டதா? 2001 மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. அதற்கு முன்பாக 98 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. இயக்கம் என்பது நிரந்தரமானது. அந்த இயக்கத்திற்கு கூடிய தலைமை என்பது ஒரு முடிவு எடுக்கிறது என்று சொன்னால் அந்த முடிவை ஒட்டி பயணப்படக்கூடியவர்களைத்தான் இந்த இயக்கம் அரவணைத்து செல்லக்கூடிய. அன்றைய காலகட்டங்களில் தோல்வி வெற்றி அப்படின்னு தானே மாறி மாறி இருந்தது. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி கட்டிலே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 2011 மிகப்பெரிய தோல்வி, 2011 உள்ளாட்சி தேர்தலிலே தோல்வி, 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வி, 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வி, 2016 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வி, 6 இடைத்தேர்தலில் 2011 இருந்து 2019 வரையிலே 6 இடைத்தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது. ஏறத்தாழ 13 தொடர் தோல்விகளை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி கட்சியில் வந்துச்சா இல்லையா? தொடர் தோல்விகளை சந்திக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு 2 தேர்தலை சந்தித்திருக்கிறார். 2 தேர்தலில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். அதற்குண்டான காரணங்களை அலசி ஆராய்ந்து ஏன் நாங்கள் இந்த தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்பதற்குண்டான விளக்கத்தை கடந்த பத்திரிகை சந்திப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால தொடர்ந்து தோல்விகள் என்பது எங்களுடைய பொதுச் செயலாளரை சாராது. தயவு செஞ்சு நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. எது அரசியல்வாதிகள் பேசட்டும், உங்களை போல நெறியாளர்கள் நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டாம் என்று உங்களை நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் திமுக 13 தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறது. இதை எந்த ஊடகமாவது பேசியிருக்கிறது, எந்த நெறியாளர்களாக பேசியிருக்கிறார்? இதையும் சுட்டிக்காட்டுங்கள். சுட்டிக்காட்டுகிற போது 13 தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் ஆட்சியில் வந்திருக்கிறது. ஆனால் அதே போலத்தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு எழுந்திருந்தாலும் வருகிற தேர்தலில் மிகப்பெரிய பீனிக்ஸ் பறவையாக மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதனால இயக்கம் நிரந்தரமாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிக வலிமையோடும் திடத்தன்மையோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் செங்கோட்டையனோ அண்ணன் பன்னீர்செல்வமோ இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய தீங்கை விளைவித்து விட முடியாது என்பதை நான் திடமாக நம்புகிறேன். தினகரனை பொறுத்தவரையிலே அவர் தனியாக இயக்கம் கண்டு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால அவர் நீங்க சேர்த்துக்காக போதீங்கன்றது அந்த கொஸ்டினே எழாதங்க. கேப்போ திரு கேசிபி பாபு முருகனுடைய பாயிண்ட் வேலிடா தரலையா? திமுக வந்தா பல முறை தோற்று இருக்கிறது, 2 முறை ஆட்சியெல்லாம் இழந்திருக்கிறது. ஆனா அவங்க திரும்ப வரலையா? அவங்களுக்கு தெரியும்ல. அதாவது நண்பர் பாபு முருகவேல் எப்பவுமே ரொம்ப பண்பாக பேசக்கூடியவர், அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் என்னை பத்தி குறிப்பிட்டு சொன்னதுனால ஒரு விளக்கம் சொல்றதுக்கு நான் கட்டாயம் சொல்லணும். ஏன்னா
ஓபிஎஸ் ஏன் விலக்கப்பட்டார்? ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா என்று அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில ஒரு கொள்கை முரண்பாட்டில் அவர் விலக்கப்பட்டார். தினகரன் ஏன் விலக்கப்பட்டார்? ஆர்கே நகர்ல வெற்றி பெற்று அவர் ஒரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்திவிட்டு அவர் முதலமைச்சராக்க முயற்சி செய்தார் என்பதற்காக அவர் விலக்கப்பட்டார். செங்கோட்டையன் ஏன் விலக்கப்பட்டார்? கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் அவர்களோடு சேர்ந்து தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார் என்று விலக்கப்பட்டார். நான் எதனால நீக்கப்பட்டேன்? அதிமுக என்பது காவிரி மேலாண்மை வாரியத்தில் ஜெயலலிதா அம்மா என்ன நிலைப்பாட்டை எடுத்திருந்தாரோ திராவிட வழியில் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிற வழியில் தேவைப்பட்டால் பாஜகவுக்கு எதிராக, கட்சி என்பது வேறு, அரசாங்கம் என்பது வேறு, கட்சி என்கிற அடிப்படையில் திராவிட கொள்கையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்ன அதே விஷயத்தை முனுசாமி பாஜக தோத்தோன்னு சொன்னாரு. சி.வி. சண்முகம் பாஜக தோத்தோன்னு சொன்னாரு. அது கூட்டணியில வந்ததுக்கு அப்புறம் இல்ல இவ்வளவு பேரும் சொன்ன ஒரு விஷயம்தான். அப்ப நீங்க என்ன கட்சி விட்டு நீக்கிறீங்க, சரி, என்னால எந்த பாதிப்பும் இல்ல என்று பாபு முருகவேல் சொல்றாரு. என்னுடைய தொகுதி, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி காங்கேயம் தொகுதி. ஜெயலலிதா அம்மா போட்டி போட்டு வெல்லுகிற அளவுக்கு அதிமுகவுக்கு வலிமையான தொகுதி. பாபு முருகவேல் இதை எப்ப பேசி இருக்கலாம்னா, அந்த காங்கேயம் தொகுதியில் அந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஜெயிக்க வச்சிருந்தார்னா இன்றைக்கு பாபு முருகவேல் சொல்றது சரி. அங்க அதிமுக தோத்துருச்சு. இன்றைக்கு திமுக அந்த தொகுதியில வென்று இருக்குது. அடுத்து கே.சி. பழனிசாமிக்கு பலம் இல்லைன்னு பாபு முருகவேல் சொல்றதை நான் ஏத்துப்பேன். எப்பன்னா, உங்களை நீக்கிட்டு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தி விட்டார் என்று சொல்லி இருந்தா நான் எடப்பாடி அந்த கடமை 26 தேர்தல் பார்க்க வேணாமா? அப்போ ஒரு வாய்ப்பு பேச வேணாமா? ஒத்த தேர்தல் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கலீங்க. ஒத்த தேர்தல் ஜெயிக்கல. ஜெயலலிதா அம்மா இறந்ததற்கு பிறகு ஒரு தேர்தல்ல கூட ஜெயிக்கல. அப்படி இருக்கக்கூடியவர் ஏன் ஒரு சிராக் பாஸ்வானை அரவணைத்து செல்லுகிற ஒரு நிதிஷ்குமாரை போல அவர் பயணிக்க கூடாது? இரண்டாவது, இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை சொன்னார். திமுகல ஸ்டாலினும் அழகிரி அவர்களும் இருக்கிறாங்க, அது போன்ற விஷயங்களை நம்ம ஏன் ஒப்பிடக்கூடாதுன்னு. அவர்களுக்குள்ள இருக்கிறது குடும்ப சண்டை, இங்க இருக்கிறது ஒரு சமுதாயத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். தனக்கு போட்டியாளர்களை அவர் தவிர்க்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு அரசியல் பயணித்தவர்களை அவர் தவிர்க்கிறார். அவர் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார் என்கிற ஒரு பிரச்சனை. இன்றைய தேதிக்கு திமுகவினுடைய பலகீனம் என்பது இந்த ஆட்சியில குடும்ப ஆட்சி, சட்டம் ஒழுங்கு, ஊழல். திமுகவினுடைய பலம் என்பது பாஜகவுக்கு எதிராக அவர்கள் செய்கிற சித்தாந்த அரசியலும் எதிர்கட்சியினுடைய வாக்குகள் பிளவுபட்டிருப்பதுதான். அப்ப குறைந்தபட்சம் எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகளை ஒருங்கிணைத்தால் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வி பழனிசாமியாக பரிணமிப்பார்.